السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. وقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, புனிதமான ஹிஜ்ரி 1447 வருட ரமதானினுடைய முதல் ஜும்மாவில் இறையில்லமா மஸ்ஜிதிலே நாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த புனிதமான ரமதானை குறித்து, இதிலே நாம் நோன்பு வைப்பதை குறித்து வல்லவனாம் அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆன் ஷரீஃபில் குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் வாழ்ந்த சமூகத்தின் மீது எப்படி நோன்பு விதியாக்கப்பட்டதோ அதுபோன்று உங்கள் மீதும் விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறான். நோன்பை அல்லாஹ் எதற்காக விதியாக்கினான் என்பதற்கான காரணத்தையும் அவன் சொல்கிறான். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி மிக்கவர்களாக இறையச்சமிக்கவர்களாக திகழ்வதற்கு. ஆக ஒரு மனிதன் சரியான முறையிலே நோன்பு நோற்பானையானால் அவன் இறையச்சமுள்ள முத்தகியாக, தக்வா என்ற இறை பக்தி உள்ளவனாக அவன் மாறுவான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. ஆனால் நம்முடைய வாழ்வியலில் எத்தனையோ நோன்புகளை நாம் நோற்ற பொழுதிலும் கூட அப்படி ஒரு இறையச்சம், ஒரு பக்தி, தக்வா என்பது நம்முடைய இதயங்கள் வந்திருக்கிறதா என்றால் அது கேள்விக்குறியாக இருக்கிறது. அது அவருக்கு பதில் சொல்லிக் கொள்ள வேண்டும். நம்முடைய இதயங்கள் எத்தகையது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனக்கு என்ன விருப்பம் என்பது எனக்கு தெரியும், எது விருப்பமில்லை என்பதும் எனக்கு புரியும். எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று என்னுடைய இதயம் நாடுகிறது, நான் விரும்புகிறேன் என்பது எனக்கு தெரியும். எதை செய்யக்கூடாது, யாரோடு பழகக்கூடாது, யாரோடு சேரக்கூடாது, யாரோடு சேர வேண்டும் என்பதெல்லாம் எனக்கு தெரியுமா இல்லையா? அதுபோன்று உங்களில் ஒவ்வொருவருக்கும் தெரியும். இதை நீங்கள் கவனத்தில் கொண்டு நம்முடைய இதயத்தில் இறையச்சம் இருக்கிறதா? காலமெல்லாம் நாம் நோன்பு நோற்று வருகிறோமே. அல்லாஹ் குறிப்பிடுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் பயபக்தி மிக்கவர்களாக மாறுவீர்கள், இறையச்சம் மிகுந்தவர்களாக உயர்வீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, அல்லாஹ்வினுடைய கூற்று என்பது அஸ்தகுல் காயில், பேசக்கூடியவர்களிலேயே மிக உண்மையானவன் அல்லாஹ். அதுக்கு மேல எதுவும் இல்லை. அவன் சொன்னால் சொன்னதுதான். அவன் ஒரு சட்டத்தை சொன்னால் அது இறை சட்டம், நிறை சட்டம். பார்லிமெண்டில், சட்டசபையிலே ஒரு சட்டத்தை தீர்மானிக்கப்படுகிறது என்றால் இன்னொரு அரசு அல்ல, சட்டத்தை தீர்மானித்த அரசே அந்த சட்டத்தை மாற்றுகிறது.
5 வருட காலம் ஆட்சியிலே இருக்கிறது. அப்படி ஆட்சியிலே இருக்கும் பொழுது ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறது, பிரகடனப்படுத்துகிறது. அதற்கு பிறகு அந்த சட்டம் சரியில்லை, அது தங்களுக்கு தோதுவாக இல்லை என்று சட்டத்தை அதே அரசு மாற்றுகிறதா இல்லையா? ஆக இன்னொரு அரசு வந்துதான் மாற்ற வேண்டும் என்பது அல்ல. ஆனால் இறை சட்டம் என்பது நிறை சட்டம், எல்லா காலத்திற்கும் அது பொருந்தி வரக்கூடியது. இந்த சட்டம் இது பொருந்தவில்லை, இந்த வசனங்கள் இந்த காலத்திற்கு பொருந்தவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவிற்கு அல் குர்ஆன் என்பது சவால் விடுகிறது. என்னை போன்ற ஒன்றை நீங்கள் கொண்டு வாருங்கள் என்கிறது. என்ன போல ஒரு குர்ஆனை நீங்க கொண்டு வர முடியுமா? ஒரு ஆளை சொல்லல, ஒட்டுமொத்த மனித சமூகமும் ஜின் சமூகமும் இணைந்து கொண்டு வாருங்கள். நீங்க 2 பேரும் சேர்ந்துக்கங்க. ஏன்னா தக்லீஃப் என்று சொல்லக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு வாழ வேண்டிய, வளர வேண்டிய, வணங்க வேண்டியவர்கள் 2 பேர் தான், மனிதர்களும் ஜின்களும் தான். ஆடு மாடுகளுக்கு இல்லை, அந்த மாதிரி தக்லீஃப் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் மலக்குமார்களுக்கு கூட தக்லீஃப் இல்லை. அவங்க அல்லாஹ் ஏவியதை அப்படியே செய்வார்கள், மாறு செய்ய தெரியாது. அவங்களுக்கு மாறு செய்ய தெரியுமா? மலக்குமார்கள் மாறு செய்வார்களா? செய்வார்கள்னா முதல்ல மாறு செய்ய தெரியணும், தெரியாது. எனவே அந்த வகையிலே பார்த்தால் மாறு செய்ய தெரிந்தவர்கள், தவறு செய்ய புரிந்தவர்கள் இறைவனுடைய கட்டளையை, அல்லாஹ்வினுடைய கட்டளையை மீறி செயல்படக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்கிறது என்றால் மனிதர்களுக்கும் ஜின்களுக்கும் தான். எனவே அல்லாஹ் சொன்னான், இந்த 2 பெரும் கூட்டத்தை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் எல்லாரும் ஒன்றை சேர்ந்து இந்த குர்ஆனை போன்று ஒன்றை கொண்டு வாருங்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் சொன்னா, இந்த குர்ஆனை மாதிரிலாம் நீங்க பெருசா கொண்டு வர முடியாது. நீங்க வேணுமானா அஷரி சுவரின் மிஸ்லி, ஒரு 10 அத்தியாயங்கள், 110 அத்தியாயங்கள் இருக்கா இல்லையா, ஒரு 10 அத்தியாயங்களை நீங்க கொண்டு வாங்கங்கிறான். அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், சரி அதுவும் வேண்டாம், ஒரே ஒரு அத்தியாயத்தை கொண்டு வா என்கிறான். இந்த அளவிற்கு சவால் விட்டு நிற்கக்கூடிய அற்புதமான வேதம் அல் குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் நோன்பு நோற்பதால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் மிக்கவர்களாக மாற முடியும் என்கிறான். அருமையான பெருமக்களே, மக்களினுடைய புகழாரத்திற்காக நாம் வாழக்கூடாது. இவர் நல்ல கொடையாளி, இவர் நல்ல வணக்கசாலி, பள்ளி வாசல்ல போனா தொழுதுகிட்டே இருப்பாரு, இந்த மௌலவியா நல்ல பயான் பண்ணுவாரு என்ற எண்ணத்திலே ஒரு மனிதர் இருந்தார், ஒரு மௌலவி இருந்தார், ஒரு செல்வர் இருந்தால் அது அல்லாஹ்விடத்திலே குற்றவாளி. அவர்கள் என்னுடைய செயலால், என்னுடைய போதனையால், என்னுடைய நடவடிக்கையால் அல்லாஹும் ரசூலும் திருப்தி அடைய வேண்டும் என்று நினைக்கணும். அதுதான் இத்தக்குவா, அதுதான் தத்தகூன் என்பதில் உள்ளது. தத்தகூன் சொன்னா நம்ம உட்கார்ந்து தொழுதுகிட்டே இருக்கிறது இல்லை, 1000 ரக்காத்து தொழுகிறார். வெளியில ஒருத்தர் சொல்றாரு, இந்த மனுஷர் தொழுதுகிட்டே இருப்பாருப்பா அப்படிங்கிறதுக்காக வேண்டிய தொழுகிறார், அப்படி என்பதற்காக தொழுகிறார். அந்த 1000 ரக்காத்தை விட அல்லாவிற்காக அஞ்சி, அவனை விரும்பி, அவனை நினைத்து லயித்து தொழுவதில் 2 ரக்காத் இருக்கிறதே, அது சிறந்தது அல்லாஹ்விடத்தில். எனவே தக்வா என்பது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஹாஹுனா ஹாஹுனா, இங்கே இருக்கிறது என்றார்கள், இதயத்தை காட்டி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த அடிப்படையிலே இறையச்சத்தோடு வாழ்வதற்கான வழிவகையை தரக்கூடிய இபாதத்துக்களில் முதன்மையாக இருப்பது நோன்பு என்பது. கடந்த காலத்திலே சமூகத்திற்கு, முந்தைய சமூகங்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டிருந்தது மாதிரி நமக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அதனுடைய ஸ்டைல்ல வித்தியாசம் இருக்கலாம். நோன்பு என்பது கடமை, தொழுகை என்பது அவர்களுக்கும் கடமை. எல்லா காலத்திலையும் நோன்பு கடமையா இருந்தது, எல்லாருக்கும் நோன்பு தொழுகை கடமையா இருந்தது. ஆனால் தொழுகையினுடைய அமைப்பு, எத்தனை வேலை தொழுகை என்பதெல்லாம் வித்தியாசம் இருக்கிறது. தொழுகையினுடைய அமைப்பிலே வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் தொழுகை கடமையாக இருந்தது, நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானினுடைய கடைசியில ஒரு ஹுதுபா ஓதுவாங்க. சையதுனா சல்மானுல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஷாபானுடைய கடைசியிலே கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களை பார்த்து சொன்னார்கள், ஃபகாலை அய்யுஹன் நாஸ் கத் அல்லல்லக்கும் ஷஹ்ருன் அஸீமுன் ஷஹ்ருன் முபாரக், உங்களை நெருங்க இருக்கக்கூடிய இந்த மாதம் இருக்கிறதே சாதாரண மாதம் அல்ல,
அது மகத்தான மாதம், அது முபாரக், ஷஹ்ருன் முபாரக், பரக்கத்து செய்யப்பட்ட மாதம், அபிவிருத்தி செய்யப்பட்ட மாதம் என்கிறார்கள். நீண்ட செய்தி, நான் சுருக்கமாக அதனுடைய கருத்தை மாத்திரம் சொல்கிறேன். ஃபீஹி, அதிலே ஒரு இரவு இருக்கிறது, லைலத்துன் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறந்தது, 82 வருஷங்களை விட சிறந்ததுங்கிறாங்க. ஒரு இரவிலே நீங்கள் செய்யக்கூடிய இபாதத் அது முழுமையாக பரிசுத்தமானதாக தூய்மையானதாக இருக்கும் பட்சத்தில் அல்லாஹ்விடத்திலே 1000 மாதங்கள் செய்த சிறப்பை விட, வணக்கத்தை விட இந்த ஒரு நாளிலுடைய அந்த பரிசு இருக்கிறதே அது மிக்க உயர்ந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த மாதத்திலே அல்லாஹ் நோன்பை விதியாக்கினான், நின்று தொழுவதை நான் சுன்னத்தாக்கினேன் என்கிறார்கள். தராவிஹ் தொழுகையை நோன்பை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான், நின்று தொழுவதை நான் என்ன செய்கிறேன், ஜஅலல்லாஹு சியாமஹு ஃபரீதா வ கியாமல் லைலி ததவ்வா, இரவிலே நின்று வணங்குவதை நான் சுன்னத்தாக ஆக்கி இருக்கிறேன், பகலிலே நோன்பு நோற்பதை அல்லாஹ் விதியாக்கி இருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ்விடத்திலே இவைகளை கொண்டு நீங்கள் நெருங்க முடியும் என்கிறார்கள். அதே போன்று இந்த 4 விஷயத்தை உங்களுடைய வாயிலே நீங்கள் சொல்லணுங்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 4 விஷயத்தை சொல்லி தர்றாங்க. ஒன்று நீங்களாக சொல்வது, இன்னொன்று நீங்கள் அவனிடத்திலே கேட்பது. அது அவன் கையில இருக்கு. என்ன சொல்ல வேண்டும்? அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்கள் அடிக்கடி சொல்ல வேண்டும். அந்த ஷஹாதத் கலிமாவை நீங்கள் சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், அஸ்தக்பிருல்லாஹல் அலீம் என்று இஸ்திக்பாரையும் நீங்கள் சொல்லணும். இந்த மாசத்துல நீங்கள் ஷஹாதத்தையும், ஷஹாதத் அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ ஷஹாதத் அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன சய்யிதனா முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று இந்த ஷஹாதத்தை நீங்கள் அதிகமாக சொல்லுங்க. இப்ப தராவிஹ் தொழுகையில கூட இடையிடையே அதை சொல்லுவாங்க, அஸ்தக்பிருல்லாஹல் அலீம் சொல்றாங்களா இல்லையா? இந்த 2ஐயும் நீங்க சொல்லுங்கிறாங்க. அதைத்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த தராவிஹ் தொழுகையோடு தொழுகைக்கு பின்னாலே இணைத்து இணைத்து ஓதுகிறார்கள். காரணம் ஹதீஸினுடைய அடிப்படையிலே. எனவே இந்த 2ஐயும் நீங்கள் அதிகமாக ஷஹாதத்தையும் சொல்லணும், இஸ்திக்பாரையும் நீங்கள் செய்யணும். இந்த 2 நீங்க சொல்றது. இன்னும் 2 அல்லாஹ்வின் புறத்தில் இருக்கிறது, அதை நீங்க அவன்கிட்ட கேளுங்க. சொர்க்கத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு கேளுங்கள். சொர்க்கத்தை கேளுங்கள், நரகத்தை விட்டும் பாதுகாப்பு கேளுங்கள், தேடுங்கள் என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தின் வழியாக, இந்த ஹதீஸின் வழியாக நமக்கு அவர்கள் வேண்டுகிறார்கள். இந்த நாளையிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நீங்கள் ஒரு சுன்னத்தை செய்தால் அதற்கு ஒரு ஃபர்துடைய நன்மையை தருகிறான். ஃபர்துடைய நன்மைங்கிறது ஸ்பெஷல் இல்லையா, அது கடமையாக்கப்பட்டது. சுன்னத்துங்கிறது நமக்கு உபரியானது. இப்போ லொஹர தொழுகிறோம், லொஹரது நமக்கு தொழுகிறது கடமை, ஃபஜ்ர் தொழுகிறது கடமை, அசர் மக்ரிப் இஷா தொழுகிறது கடமை. அதற்கு முன்பின் சுன்னத்துகள் இருக்கு இல்லையா, அது சுன்னத்து. ஆனால் ஒன்றை நாம் விளங்கணும், இந்த சுன்னத்தை குறித்தும் ஃபர்தை குறித்தும் கேள்விகள் இருக்கிறதா என்றால் கேள்விகள் உண்டு. நீ ஏன் தொழவில்லை, லுஹரை ஏன் தொழவில்லை என்று அல்லாஹ் கேட்பான். தொழாத போது அதற்கான தண்டனை உண்டு. சுன்னத்தான வணக்கங்களை பொறுத்த வரைக்கும் கேள்வி உண்டு, தண்டனை இல்லை, நன்மையும் இல்லை. எனவே குறைந்தபட்சம் ஃபர்லை சரியாக நம்ம முதல்ல செய்யணும். யார் ஃபர்லை செய்யலையோ அவங்க ஃபர்லை செய்யணும். ஃபர்லை செய்ய துவங்கிட்டா அதற்கு பிறகு சுன்னத்தான உபரியான நஃபீலான வணக்கங்களை செய்யணும். ஆக இங்கே ஒரு ஃபர்லை, ஒரு சுன்னத்தை செய்தால் இந்த மாதத்துல அல்லாஹ் ஃபர்துடைய நன்மை தர்றான், வேற மாதத்துல கிடையாது. இது சீசன். நீங்க இந்த மாதத்துல இந்த பொருளை இந்த ஊர்ல போய் வித்தா நல்ல ரேட் கிடைக்குன்னா போவீங்களா இல்லையா? இந்த கம்பெனிக்கு இன்னல்ல விலையில எடுத்துக்கிடுவாங்கன்னா அந்த கம்பெனிக்கு நீங்க சேல் பண்ணுவீங்களா இல்லையா? அதே மாதிரி இந்த மாதம் என்பது சீசன். இந்த மாதத்திலே நீங்கள் ஒரு சுன்னத்தை செய்தால் அதற்கு ஒரு ஃபர்து, ஒரு ஃபர்லை செய்தால் அதற்கு 70 ஃபர்துடைய நன்மையை தர்றான். நேற்று பேசும்போதும் கூட சொன்னேன், சாதாரணமாக 1,00,000 ரூபாய்க்கு வாங்கிய பொருளை இம்மீடியட்டாக அல்லாஹ் 70 லட்சம் ரூபாய்க்கு வாங்குறான். அப்படி விற்க முடியுமா? விற்கலாம். 1,00,000 ரூபாய் வாங்கின ஒரு பொருளை, ஒரு லேண்டை ஒரு 10 வருஷம் கழிச்சு 20 வருஷம் கழிச்சு அந்த ரேட்டுக்கு வரலாம். அல்லது நீங்க இம்மீடியட்டா விற்கிறேன்னா ஒரு ரூபாய்க்கு வாங்கினது 1,00,000 ரூபாய்க்கு வாங்கினது 1,25,000 ரூபாய்க்கு விற்கலாம், 50,000 ரூபாய்க்கு விற்கலாம்.
25,000 50,000 லாபம் கிடைக்கும். 10 லட்சம் ரூபாய்க்கு முக்க முடியுமா? இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான், நீ இப்ப செய், இப்பவே உனக்கு 70 லட்சம் நான் தர்றேங்கிறான். ஆனால் நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது? விளையாட்டிலும் பொதுபோக்கிலும் நாம் இருக்கிறோம் என்பதை எல்லாரும் அப்படி இல்லை, தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டவர்கள் நிறைய உண்டு. அப்படி மாற்ற வேண்டும் என்று நாம் விருப்பப்படுகிறோம். இறைவனை விரும்பி அவனை நேசித்து அவனுடைய பாதையிலே நாம் செல்ல வேண்டும் என்பதை நாம் விரும்புகிறோம். அவன் காட்டி தந்த வழியிலே அவனுடைய திருத்தூதர் நம் இதயவேந்தர் காத்தமுர் ரசூல் சையதுனா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த வழியிலே நடக்கணும் நம்ம விரும்புகிறோம். என்ன அற்புதமான பாக்கியங்களை அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நமக்கு பெற்று தந்திருக்கிறார்கள். எனவே அதை கருணையோடு நாம் பெற்றுக்கொண்டு நம்முடைய பிள்ளைகளையும் நம்முடைய சந்ததிகளையும் அந்த வழியிலே நாம் வார்த்தெடுக்க வேண்டும் என்பதை நான் குறிப்பிடுவேன். அருமையான பெருமக்களே, இந்த ரமலான் வர்றதுக்கு முன்னாலேயே சல்மான் அல் ஃபாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற அந்த ஹதீதுல, நீண்ட ஹதீது அது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய தோழர்களை தயார்படுத்துவாங்க, அவங்க ரெடி பண்ணுவாங்க, தோழர்களை அவர்கள் ஆயத்தப்படுத்துவார்கள் இந்த ரமலானை வரவேற்பதற்கு, இந்த ரமலானை கொண்டாடுவதற்கு, இந்த ரமலானில் இபாதத் செய்வதற்கு, இந்த ரமலானிலே அல்லாஹ்விடம் நெருங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். கதவை திறக்கிறான் அல்லாஹ். சுவனத்தினுடைய வாயல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தினுடைய வாயல்கள் மூடப்படுகிறது. அல்லாஹ்வினுடைய எல்லா விதமான ரஹ்மத்தினுடைய அருள் வாயல்களும் ஓபன், திறக்கப்பட்டிருக்கிறது. 24 hours ஓபன்ங்கிற மாதிரி திறந்து வைத்திருக்கிறான். என்ன வேணும்னு கேட்கிறான், என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்கிறான். ஆனா நம்ம தூங்கிக்கிட்டு இருந்தா எப்படி? உனக்கு என்ன வேணும்? இஸ்திக்பார் செய்கிறாயா? பிழை பொறுக்க தேடுகிறாயா? நான் பிழை மன்னிக்கிறேன் உன்னை. உனக்கு அருள் வேண்டுமா? அருளை தருகிறேன். உன்னுடைய வாழ்க்கையை அதிகப்படுத்த வேண்டுமா? அதிகப்படுத்துகிறேன். உன் நோய் நொம்பலங்களை நீக்க வேண்டுமா? நான் நீக்குகிறேன். ஆனா அதெல்லாம் எப்படி இருக்கணும்? அவன் சொன்ன மாதிரி கேட்கணும், அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன மாதிரி கேட்கணும். ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுவேன். செய்தினா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அவங்க ஒரு மனிதன் துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த மனிதர். அழுது 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 துஆ செய்யறார். மூசா நபி கொஞ்சம் வேகமான ஆளு, வெரி ஸ்ட்ராங், லேசில் அசைஞ்சு கொடுத்துட மாட்டாங்க. அவ்வளவு வலிமையான ஆளு, தைரியமான ஆளு. ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் தான் அந்த சமூகத்துக்கு அன்னைக்கு தேவைப்பட்டது. நான் அதை செய்திக்குள்ள போனால் இந்த தகவலிருந்து நான் வெளியே வந்துட வேண்டியது இருக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், கடும் கோபமும் வரும் அவர்களுக்கு. தஃசீரிலே நான் ஒரு இடத்திலே படித்தேன், அவர்களுக்கு கோபம் வந்தால் அவர்கள் மேல ஒரு தொப்பி ஒன்று போட்டிருப்பாங்களாம். அந்த முடி இருக்கிறது அல்லவா, அந்த முடி தொப்பியை கிழித்து கொண்டு வெளியே வந்து நிற்குமா முடிகள். அவ்வளவு வேகமான ஆள். இந்த மனிதன் துஆ செய்வதை பார்த்து கலங்கி போயிட்டாங்க, ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அவன் கண்களிலிருந்து கண்ணீர் வந்துடுச்சு. அப்ப எந்த அளவுக்கு அவன் துஆ செஞ்சிருப்பான். அல்லாஹ்ட்ட சொல்றாங்க, அல்லாஹ்ட்ட பேசுவாங்க இல்ல, சொல்றாங்க, யா ரப்பி, துஆவை அங்கீகரிக்கக்கூடிய பொறுப்பு என்னிடத்தில் தரப்பட்டால், நீ என்கிட்ட தந்தான்னு வச்சுக்கவேன், நீங்க துஆவை அங்கீகரிக்கலாமா? நீங்க அந்த பொறுப்பு உங்ககிட்ட தர்றேன் அப்படின்னு எங்கிட்ட இருக்குமேயானால் இவன் துஆவை நான் அங்கீகரித்திருப்பேன் என்று அல்லாஹ்விடத்துல யார் சொல்றா? மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. அவங்க அப்படிதான் பேசுவாங்க. துஆவை அங்கீகரிப்பது உன் கையில் இருக்கிறது, அதை அங்கீகரிப்பதும் நிராகரிப்பதும் உன் கையிலே வைத்திருக்கிறாய். அந்த பொறுப்பை நீ என் கையிலே தந்தால் இந்த மனிதனுடைய துஆவை நான் அங்கீகரிப்பேன் என்றார்கள். அல்லாஹ் சொன்னா, மூசா, அனா அர்ஹமு மின்கா, நான் உங்களை விட ரொம்ப இரக்கசாலி. என்னுடைய அடியார்கள் மீது நீங்க காட்டுற அன்பு இருக்கே, அதை விட நான் ரொம்ப இரக்கசாலி. நான் இறக்கப்படக்கூடியவன், கிருபை காட்டக்கூடியவன், கருணை காட்டக்கூடியவன். ஆனா ஒண்ணு நினைச்சுக்கங்க, இவன் துஆவை நான் கபூல் செய்ய மாட்டேன் என்றான் அல்லாஹ். மூசா நபி அதிர்ந்து போயிட்டான். இவன் துஆவை நான் கபூல் செய்ய மாட்டேன். ஏன் ரப்பி, என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. இவன் துஆ செய்யறான், துஆ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறான், கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுது எல்லாம். ஆனா வாய் சொல்லிக்கிட்டே இருக்குது, அல்லாஹ் மன்னிச்சிரு, அதை செய்து செய்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான். ரைட், ஓகே. ஆனா அவன் கல்வி என் பக்கத்துல இல்ல. இவன் ஒரு ஆடு மேய்க்கிறவன். இவன் ஆட்டையெல்லாம் ஊருக்கு வெளியில விட்டுட்டு வந்திருக்கிறான் பள்ளிவாசலுக்கு. அந்த வெளியில வந்து அவன் என்ன நினைக்கிறான், கல்வி எங்க இருக்குதுன்னா ஆடுகளை யாராவது ஓனாய் தூக்கிட்டு போயிடுமோ, யாராவது கடிச்சிருமோ, மிருகங்கள் தூக்கிட்டு போயிடுமோ என்று அவனுடைய கல்வி அங்கே இருக்கிறது. என்கிட்ட இல்ல அவன் கல்வி. யாருடைய கல்வி என் பக்கத்தில் இல்லையோ அவர்களுடைய பிரார்த்தனையை நான் அங்கீகரிக்க மாட்டேன். இதை நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன்னு வைங்க. ஒருத்தர் ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கிறார், அவருக்கு உதவி தேவைப்படுது.
நாம் புரிந்து கொள்வதற்காக இந்த உதாரணத்தை சொல்கிறேன். ஒருத்தர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், கடுமையான பாதிப்பு, அவருக்கு உதவி தேவைப்படுகிறது. அவருக்கு உதவி செய்வதற்காக ஒருத்தர் வர்றார். அண்ணே, உங்களை பத்தி இப்படி கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி ஒரு பிரச்சனையாமே, உங்களுக்கு சிரமமாமே, என்னால் முடிஞ்ச உதவிகளை நான் செய்வேன், என்னால் முடியும். அரசாங்க ரீதியாலையா, பொருளாதார ரீதியாலையா, அல்லது உடல் உழைப்பாலையா, ஏதோ ஒன்றால் என்னால் அந்த உதவிகளை உங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது இவர் அங்க பார்த்துக்கிட்டு, தம்பி நீ அங்கன்னு சொன்னா இவருக்கு எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிங்க. இப்ப எனக்கு உதவி தேவை, உங்களை ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்குறீங்க, ஹஸ்ரத் உங்களுக்கு என்ன உதவி? நான் செய்யறேன், அதுக்காக வேண்டியே நான் அங்கிருந்து இங்க வந்திருக்கிறேன், உங்களுக்கு உதவி செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன். நீங்க கருணையோடும் ஆசையோடும் பரிவோடும் பாசத்தோடும் கிருபையோடும் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. நான் உங்களை கண்டுக்கிடாம அப்படியா சரி சரி அப்படின்ட்டு நான் அங்க பேசிட்டு இருந்தா உங்களுக்கு கோவம் வருமா இல்லையா? நீ அல்லாஹ்விடத்துல யா அல்லாஹ் என பாவத்தை மன்னித்து விடு மன்னித்து விடு மன்னித்து விடு என்று கேட்டுக்கொண்டு கரமேந்தி கொண்டு உன்னுடைய கல்பை எல்லாம் உன்னுடைய ஆட்டில் வைத்தால் எப்படி? அந்த மனிதனுடைய கல்புகள் எல்லாம் ஆடுகளில் இருக்கிறது. எனவே அவனுடைய பிரார்த்தனையை நான் கபூல் செய்ய மாட்டேன் என்று சொன்னான். ஆக துவா அங்கீகாரமாகுவதற்கான அடிப்படை ஒன்று நம்முடைய கல்பை ஹாலிராக ஆக்கணும். ஹுதூருல் கல்ப் என்பார்கள் இமாம் கஸ்ஸாலி ரஹிமஹுல்லாஹ். கல்பனி ஹாலிராக்கு, அல்லாஹ்வினுடைய சமூகத்துல சரண்டராவிடு, வேற எண்ணங்களை தூக்கி தூர போடு. அப்படி நீ கேட்டால் அதை நான் தருவேன் என்கிறான். அந்த மாதிரி துவா செய்யும். ஏன்னா அவனுடைய ஸ்டேட்டஸ் எவ்வளவு உயர்வானது. ஒரு அமைச்சர்கிட்ட போய் நிக்கிறோன்னா நம்ம எப்படி நிற்போம்? அங்கங்க பார்த்துக்கிட்டு இருப்போமா? ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, அவர் நம்மளை கூப்பிட்டு பேசுறாரு, சார் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சேர் நுனியில உட்கார்ந்துருப்போம், ஒழுங்கா கூட உட்கார மாட்டோம். அப்ப ஆட்சிகளை மாற்றக்கூடியவன், அதிகாரத்தை மாற்றக்கூடியவன், பிடுங்கக்கூடியவன், கொடுக்கக்கூடியவன், எல்லா காலத்திலும் ஆட்சியில இருக்கக்கூடியவன், அசையாத அழியாத நிரந்தர ஆட்சிக்கு சொந்தக்காரர் ரப்ப இடத்திலே நாம் பேசுவதாக இருந்தால் எப்படி இருக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே துஆ செஞ்சு காட்டி இருக்கிறாங்க, எப்படி தன்னுடைய உம்மத்துக்கள் துஆ செய்யணுங்கிறது. அல்லாஹ்விடத்தில் அப்படி ஒன்றிடுவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆக்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க செய்யும்போது அப்படியே அல்லாஹ்விடத்துல ஒன்றிடுவாங்க. அந்த நேசம், அந்த பிரியம் அவர்களை இணைத்து விடும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான துஆவா செய்வார்கள். எனவே இந்த காலகட்டத்தில் யார் துஆ செய்கிறாரோ அவருடைய துஆவை நான் அங்கீகரிக்கிறேன். அந்த துஆ பரிபூரணமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், பியூரா இருக்கணும். அல்லாஹ் பியூரா தான் ஒப்புக்கொள்வான், கலப்படத்தை ஒப்புக்கொள்றது இல்லை. அவன் ஹாலிசா, அவன் பரிசுத்தமானவன், பரிசுத்தமான இபாதத்தை அவன் கபூல் செய்கிறான் என்று நமக்கு ஹதீதுகள் சுட்டும். எனவே அன்பிற்குரிய பெருமக்களே, ஒரு அற்புதமான மாதம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த மாதம் என்பது பிழை பொறுப்பதற்கான மாதம். இந்த மாதம் என்பது நாம் கிடைத்ததெல்லாம், நாம் கேட்டதெல்லாம் கிடைப்பதற்கான மாதம். இந்த மாதம் என்பது நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய மாதம். அல்லாஹ் அப்படி ஆக்கி இருக்கிறாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை நம்பணும். நம்ம அந்த நம்பிக்கையோடு இறைவனிடத்துல நம்ம என்ன செய்யணும்? பிரார்த்திக்கணும். இப்ப பாருங்க, மன் சாம, ஒரு ஹதீது, நீண்ட ஹதீது வருது, இந்த ஹதீதிலேயே வருது, யார் இந்த ரமலான் மாதத்திலே ஈமானுடனே நின்று வழங்கி நோன்பு நோற்றால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறாங்கிறாங்க. அப்ப நோன்பு நோக்கிறது யாரு? ஈமான் உடையவர் தானே நோன்பு பிடிப்பாரு. நின்று வணங்குவது யாரு? நோன்பு நோற்பவர் முஃமின் தானே, ஒரு முஸ்லிமானவர் தானே நின்று வணங்குறாரு. ராத்திரி நின்று வணங்குவதாக இருந்தாலும், பகல் நின்று வணங்குவதாக இருந்தாலும், பகல்ல நோன்பு நோற்பதாக இருந்தாலும் யாரு? ஒரு முஸ்லிம் தானே. திருப்பி ஈமான் ஏன் ரசூல் சொன்னார்கள் என்பதற்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்றாங்க. ஏதோ வளமையா அந்த டைமுக்கு நம்ம வர்றோம், தொழுகிறோம், போறோம், அப்படி இருக்கக்கூடாது. அந்த இஷ்கு, அந்த லவ், அந்த பிரியம், அல்லாவோடு பிரியம் இருக்கணும், ரசூலோடு அந்த பிரியம் இருக்கணும். அந்த பிரியத்தோடு நீங்கள் வணங்க வேண்டும் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க வணங்குறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, அல்லாஹ்வை நீங்க விரும்பி, அல்லாஹ்வை நேசித்து நீங்கள் வணங்க வேண்டும். அப்படி வணங்குவதுதான் உங்களுடைய பிழையை மன்னிக்கும், பாவத்தை போக்கும், பாவத்தை கரிக்கும் என்றார்கள் கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு அற்புதமான தலைமையை நாம் பெற்றிருக்கிறோம். உலகத்துல தோன்றியதே கிடையாது அந்த மாதிரி தலைமை, இனி தோன்ற போவதும் இல்லை, ஆகிரத்திலும் இல்லை. அப்படி ஒரு தலைமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர்களுடைய உம்மத்தாக பிறப்பதற்கு நாம் கொடுத்து வைத்தவர்கள். இது சம்பந்தமா நிறைய இருக்கு.
ஏன்னா ஒரு கட்டத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இந்த உம்மத்துல ஒரு ஆளா என்ன வைங்கிறாங்க. அப்ப இந்த உம்மத்தினுடைய சிறப்பு என்னன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக வருவதற்கே தனி ஒரு சிறப்பு வேணும். எனவே இப்படி நாம் வந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளை நாம் அங்கீகரிக்காமல் இருந்தால் அது ஆபத்தானது. எனவே நாம் தொழக்கூடிய தொழுகையாக இருந்தாலும், நாம் பிடிக்கக்கூடிய நோக்கக்கூடிய நோன்பாக இருந்தாலும், அப்படியே விரும்பி அதுல லயித்து அதுல ஒரு பிரியத்தோட ஒரு விளையாட்டை விளையாடனா நான் எப்படி விளையாடுறோம்? எனக்கு இந்த கேரம் பிடிக்கணும். ஒருத்தர் சொல்றாரு கேரம் பிடிக்கும். அவர் எப்படி வர்றாரு, எவ்வளவு குறி பார்க்கிறாரு, எவ்வளவு அங்கங்க பார்க்காம அடிச்சு அந்த ஹோல்ல போய் அந்த அந்த கட்டைகள்லாம் போய் உள்றதுக்கு என்னதெல்லாம் பண்றாரு, எவ்வளவு பயிற்சி எடுக்கிறாரு, எவ்வளவு ரசிக்கிறாரு, எவ்வளவு ருசிக்கிறாரு. அந்த ரசனையும் ருசியும் நமக்கு இபாதத்தில் இருக்கிறதா? வகுர்ரத் ஐனி ஃபி ஸலாங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னுடைய கண் குளிர்ச்சி தொழுகையிலே இருக்கிறதுங்கிறான். நான் தொழுகையில வந்துட்டா அப்படியே அல்லாஹ்ல லயிச்சிருவேன் அப்படிங்கிறான். எனக்கு அது ஒரு தனி சந்தோஷங்கிறான். அப்படி குறிப்பிடுகிறார்கள். அந்த மாதிரி நமக்கு தொழுகைக்கான நேரம் வருகிறது என்றாலே நமக்கு ஒரு ஆசை இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்றேன். நம்முடைய அத்தா எங்கே வெளியூருக்கு போயிருக்கிறார். அது நம்ம பையன் பெரிய ஆட்களா இருந்தால் நம்முடைய பையன் பிசினஸுக்கு அல்லது தொழிலுக்காக வேண்டி வெளிநாடுகள் அரபு நாடுகள் அங்கங்க போயிருக்கிறார். 2 வருஷம் கழிச்சு இப்ப வர்றாரு. எப்படி இருக்கும்? அவருடைய எதிர்பார்த்து இருப்போமா இல்லையா? அந்த வருகை நமக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? ஏர்போர்ட்டுக்கு 7 மணிக்கு வர்றாரு, நம்ம 5 மணிக்கே போய் உட்காந்துருப்போம். இன்னும் ஒரு 7 மணிக்கு வர வேண்டிய பிளைட் ஒரு 7:30 மணின்னு சொன்னா இந்த அநியாயம் பண்றானே அப்படி பண்ணி என்னதெல்லாம் பேசுவோம். ஏன்னா அந்த லவ்ல நம்ம பிள்ளை மீது இருக்கக்கூடிய அல்லது நம்ம அத்தாவின் மீது இருக்கக்கூடிய அந்த பிரியத்தில பேசக்கூடியது. என்னப்பா நம்ம வந்த நேரம் பார்த்தா எப்படி பிளைட்டா லேட்டா வருவான்? ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு எதிர்பார்ப்பாக இருக்குமா இல்லையா? அது போன்று ஒரு தொழுகை முடிந்து விட்டால் இன்னொரு தொழுகை நீங்க அது மாதிரி எதிர்பார்க்கணும். நம்மகிட்ட இருக்கா? அந்த மாதிரி ஒரு சூழலை வளர்த்து கொள்வதற்கான பயிற்சி பாசறை தான் பள்ளிவாசலும் ரமலானும். இந்த பள்ளிவாசலும் ரமலானும். எனவே இதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்வேன். சங்கைக்குரிய பெருமக்களே, இறுதியாக நான் உங்களுக்கு சொல்ல வருவது, நோன்பு என்றால் உண்ணாமல் இருப்பது, பருகாமல் இருப்பது, மனைவியோடு உறவு கொள்ளாமல் இருப்பது. இது நோன்பு. ஒருத்தர் அதை செய்கிறார், அந்த 3ஐயும் பேண்றார். எல்லா மதஹபா இருக்கட்டும், எல்லா அமைப்பா இருக்கட்டும், எல்லாத்தையும் இதுதான். நோன்பு என்றால் சாப்பிடக்கூடாது இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை, ஃபஜ்ர்ல இருந்து சூரியன் அஸ்தமிக்கும் வரை, குடிக்கக்கூடாது, மனைவியோடு உறவு கொள்ளக்கூடாது. இந்த மூன்றையும் பெரும்பாலான மக்கள் செய்வாங்க. அதுல பிரச்சனை கிடையாது. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? இதை யாரும் போய் நோன்பு பிடிச்சுக்கிட்டு போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா? உறவு கொள்வாங்களா? குடிப்பாங்களா? அது செய்ய மாட்டாங்க. 99.9 தாண்டி கூட இருக்கலாம். ஆனால் இங்க நோன்பினுடைய தன்மையை முழுமையாக பெறுவதற்கு என்ன செய்யணும்னு ரசூல் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எல்லாம் சரி, எல்லாத்தையும் நோன்பு பிடிக்க வச்சுட்டு நாக்க நோன்பு இல்லாம ஆக்கி விட்டுறிய, நாக்க அவுத்து விடுறது, அவனை பத்தி பேசுறது, அதை பத்தி பேசுறது, இதை பத்தி பேசுறது, கண்டதை பத்தி பேசுறது, அவனை பத்தி குறை சொல்வது, இவனை பத்தி கீபத்து பேசுவது, புறம் பேசுவது, இல்லாதது பொல்லாதது இருப்பது எல்லாவற்றையும் விட்டுரும். இந்த ரமலானில அதை விட்டுருங்க. எல்லா காலத்திலும் இதையும் விடணும், குறிப்பாக ரமலானை. இந்த நோன்பினுடைய முழு பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் இந்த நாவை பேண வேண்டும். நாவு நோன்பு நோக்கணும். நம்முடைய டங் லிசான், நம்முடைய நாவு நோன்பு நோக்க வேண்டும். அந்த நோன்பு நோற்பதற்கான வழிவகையைத்தான் ஸல்லல்லாஹு சொன்னாங்க, நீங்க அதிகமாக குர்ஆன் ஓதுங்கன்னாங்க. இந்த குர்ஆன் ஓதிட்டா பேச்சு குறைஞ்சு போமா இல்லையா? இல்லப்பா, இன்னைக்கு நான் ஒரு முடிவு எடுக்கணும். இந்த ரமலானில ஒரு நாளைக்கு நான் குறைந்தபட்சம் 5 ஜுஸு ஓதுவேன், 3 ஜுஸு ஓதுவேன், கொஞ்சம் மெதுவா ஓதக்கூடிய 1 ஜுஸா ஓதுவேன். டைம் எடுப்பாரா இல்லையா? அப்ப இபாதத்திலேயே கழிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதிகமாக குர்ஆன் ஓதுங்கிறாங்க. திலாவத்தில் குர்ஆன், ஓதுவதை கேளுங்கள் என்கிறார்கள். இமாம் ஓதுகிறார் என்று கேட்கிறோம். முழு குர்ஆனையும் ஓதப்படுகிறது 30 நாட்கள் அல்லது 27 நாட்களில். கேட்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. எனவே இதையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு, சங்கைக்குரிய பெருமக்களே, நாவை நாம் சரியாக பேணினால், சாப்பிடாம இருக்கிறது, குடிக்காம இருக்கிறது, உறவு கொள்ளாம இருக்கிறது, இது பாசிபிள், இது நடைமுறைக்கு உட்பட்டது, இயலும் எல்லாருக்கும். ஆனா நாவை பாதுகாக்கிறதுங்கிறது இம்பாசிபிள், முடியல.
என்னத்தையாவது எவனாவது வந்து ஒன்று பேசிடுறான், ஆமா அவன் அப்படித்தான் அப்படின்னு சொன்னாலே முடிஞ்சு போச்சு. நோன்பு கூடுமா? ஷரியத்தினுடைய பார்வையில் கூடும். ஆனால் அல்லாஹ் அங்கீகரிப்பானா? ஷரியத் அங்கீகரிக்கிறது. ஆனால் பியூரை மாத்திரமே அல்லாஹ் அதற்கான கூலியை தருகிறான். முழு பலனையும் முழு ப்ராஃபிட்டையும் நாம் பெற முடியாது சகோதரர்களே. எனவே இதை கவனத்திலே கொண்டு நம்முடைய உறுப்புகளிலே ஒரு கட்டத்தில் இப்படியும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புகாரியிலே வருது, மையது மல்லி மா பைன லஹ்யை, இரண்டு தாடைகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய நாவை நான் பாதுகாப்பேன் என்று எவர் எனக்கு வாக்கு தருகிறாரோ, பொறுப்பு தருகிறாரோ, அவருக்கு நான் சொர்க்கம் கிடைக்கும் என்று நான் வாக்கு தருகிறேங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வஅன அதுமல் லஹுல் ஜன்னah. ரொம்ப கஷ்டமானது இதுதான். என்னத்தையாவது பேசிடுறோம், யாரையாவது பேசிடுறோம், உறவுகள்ல பிரச்சனை வந்தா திட்டுறோம், பேசுறோம், அவன் அப்படி இவன் இப்படி, நான் மட்டுமே சரியானவன் பேசிக்கிட்டு இருக்கிறோம். இது பிழை. அடுத்தவர்களிடத்தில் நலவை பார், உன்னிடத்தில் குறையை பார். உயர்ந்துருவான், அவன் முத்தகையா போயிடுவான், வழியா போயிடுவான், இறைவனுடைய நேசரா மாறிடுவான். அடுத்தவர்களிடத்திலே நிறைவை பார், உன்னிடத்திலே குறையை பார். என்னுடைய குறை என்னங்கிறதை பார்த்து நான் திருத்திக்கிடணும். அடுத்தவர்களிடத்துல குறைகளை தேடிக்கிட்டு இருக்காதேங்கிறாங்க. உலா தஜஸ்ஸஸூங்கிறான் அல்லாஹ். நீ தோண்டாத, துருவாத, அடுத்தவருடைய குறைகளை நோண்டாதே என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே இதை கவனத்திலே கொண்டு சங்கையான பெருமக்களே, இந்த புனிதமான ரமலான் ஷரீஃப் நம்மை அண்மித்திருக்கிறது. ஒரு அற்புதமான மாதத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். வாய்க்கு எட்டியது கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டாமல் போகக்கூடிய எத்தனையோ நிலைமைகளை பார்க்கிறோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜப்லேருந்தே கேட்பாங்க, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான், ரஜப்லையும் ஷாபான்லையும் எங்களுக்கு அருள் புரிந்து நாங்கள் ரமலானை அடைந்து கொள்வதற்கு பாக்கியம் தா என்று கேட்ட அந்த துஆவை கபூல் செய்து அல்லாஹ் நம்மை ரமலானிலே கொண்டு சேர்த்து விட்டான். இதை நம்ம பயன்படுத்தணுமா இல்லையா? அப்படி பயன்படுத்தக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மை சார்ந்தவர்களையும் ஆக்கி அருள் பாலித்து, இந்த ரமலான் சாட்சி சொல்லக்கூடியது என்கிறார்கள். குர்ஆன் சாட்சி சொல்லக்கூடியது, ஷஃபாத் செய்யக்கூடியது, பரிந்துரை அல்லாஹ்விடத்திலே பரிந்துரை செய்யக்கூடியதாக குர்ஆனும் ரமலானும் இருக்கிறது. குர்ஆனையும் ரமலானையும் பிரிக்க முடியாது சகோதரர்களே. குர்ஆன் ரமலானிலே இறங்கியது. எனவே குர்ஆனையும் ரமலானையும் பிரிக்க முடியாது. இந்த இரண்டும் அல்லாஹ்விடத்திலே ஒரு மனிதனுக்காக சிபாரிசு ஷஃபாத் செய்யும். யஷ்ஃபஆனி லில் அப்தி என்கிறார்கள். அத்தகைய இந்த புனிதமான குர்ஆனும் ரமலானும் நமக்கு சாதகமாக சாட்சி சொல்லக்கூடியதாக, நமக்கு பரிந்துரை செய்யக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி அருள் பாலிப்பானாக. நம்முடைய இதயங்களை இலேசாக ஆக்குவோம். அல்லாஹ்வை நோக்கி நம்முடைய இதயங்களை திறப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளிலே நம்முடைய வாழ்க்கையை அழகான முறையிலே அமைத்துக் கொள்வோம். வல்ல அல்லாஹ் நம்மை அங்கீகரிப்பானாக. ஈருலக சௌபாக்கியங்களை அல்லாஹ் தந்தருள் பாலிப்பானாக. சங்கையான மக்களாக துனியாவிலும் ஆகிரத்திலும் நம்மை வாழ வைப்பானாக. அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லடியாக கூட்டத்தில் என்னையும் உங்களையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா இணைத்து அருள் பாலிப்பானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.